ஏங்க இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க? அந்த சிந்தாமணி தான் இவங்க பணத்தை எடுத்தாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா அந்த பணத்தை அந்த லேடி வீட்ல இருந்தா எடுத்தோம். என்னது, நீங்க எடுத்தீங்களா? ஆமா, இந்த பணம் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. நாங்க போய் எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு பேர் திருட்டு இல்ல, பறிமுதல். தானப்பா? அவங்க வீட்டுக்கு போய் எப்படா எடுத்தீங்க? அதான் சொன்னோமே, ரெய்டு போனோம்னு. முத்து சூப்பரா ஒரு பிளான் போட்டாரு. நாங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு வரோம்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணி மீனாவோட பணம் இருக்கான்னு தேடணும். தேடும்போது இந்த பணம் அங்க இருந்துச்சுப்பா, நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். டேய், நீங்க பண்ணதுக்கு பேரு சீட்டிங்டா. மாட்டி இருந்தா ஜெயில போய் கம்பி எண்ணணும். இதுவே பெரிய கிரைம் பா. டேய், யாருக்கு என்ன பாஷையில பேசணுமோ அந்த பாஷையில தான் பேசணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட அந்த அம்மா பணத்தை மறைச்சிருந்திருக்கும். அதனாலதான் அந்த அம்மா ரூட்லயே போய் பணத்தை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். பணம் கிடைச்சது சந்தோஷம் தான். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. மீனா இந்த மஞ்ச பையில போட்டுதான் பணத்தை வச்சிருந்தா. அது அங்க அப்படியே இருந்துச்சு. அதை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப புரியுதா அவங்க தான் திருடினாங்கன்னு? இதெல்லாம் சரியில்லை. அவங்க கூட எல்லாம் பழக்கம் வேண்டாம். இதுக்கு மேல இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த நான் எப்போ மாதிரி இருக்க மாட்டேன். மாமா பரவாயில்ல மாமா, விடுங்க. அத்தை எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய், நீ என்னடி அவர்கிட்ட நீ எனக்கு சிபாரிசு பண்றியா? அவர் திட்டினா திட்டட்டும், நீ எதுவும் பேசாத. அப்பா அப்படின்னா அம்மாவை சேர்த்துட்டுப்பா. நல்லா நம்ம தொழிலையும் வாழ்க்கையிலையும் வளர்ச்சி அதிகமாகும் போது எதிரிகளும் அதிகமா ஆவாங்க. நான் பார்த்துட்டு இருந்த ரயில்வே வேலையிலையும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமையா பார்த்தவங்களும் இருக்காங்க. ஆமாமா, அழகரோட அப்பா தானே. நம்ம உண்மையை உழைச்சா மட்டும் போதும். நல்லவங்க உன்னை காப்பாத்துவாங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீ நல்லா வருவே. கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லதமா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு யார் துணையும் வேண்டாம். உன் படிப்புக்கும் அறிவுக்கும் யார் துணை இல்லாம உன்னால பாத்துக்க முடியும். தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் கடையில சேர்க்க. பாப்பா வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. அங்கிள், மீனா எங்க இருக்காங்க? சமையல் கட்டல.